வணங்குவது யாவருக்கும் அழகு. யானை வரும் பின்னே எம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லாதான் இருக்கிற குட்டையிலிருந்து கடலளவு பார்த்தாலும் நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இல்ல கையளவு இருந்து ஆமாமா கையால இருந்து கையளவு இருந்து கடலளவு பார்த்தவரும் இந்த அசுரப்புகழ் ஏழுமலை பேராமட்டை சேர்ந்த அசுரப்புகழ் ஏழுமலைன்னா சுத்தோட குழந்தைக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல நான் இப்பதான் டைம் வந்து ஆடுறேன். சும்மா சும்மா பார்த்தா கணக்காக ஆட்டாடி இருப்பாரு. எம்மா அதெல்லாம் கூட நல்லாதான் இருக்கிற. ஐயோ தம்பி, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே. இவன் பேசுறானே நல்லா இருக்குன்னு அது அவனை சொல்லி குத்தம் இல்ல. பாதியில் பாதியானே பலவிதமும் காட்டலானே நீதிக்கு தலைவனானே நிரந்தர செம்பொன் மேனியானே பாதிமதி அணிந்தோன் தன்னை பணிவுடன் வணங்கலானே. இதுக்கு விளக்கம் என்ன? இதுக்கு விளக்கம் தெரிஞ்சா ஒண்ணு மாதிரி புடவை வேண்டும். தெரியாதான் தாள் தரிசிலோட அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் தெரிஞ்சா ஒண்ணு மாதிரி புடவை வேண்டும் வந்து அழகா நிக்க மாட்டா. பாதியில் பாதியானே இதுக்கு என்ன விளக்கம்? ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மனிதனுக்கு எத்தனை கரங்கள்? 2. ஒரு கரத்தில் எத்தனை விரல்கள்? 5 விரல்கள். இந்த 5 விரல்கள் தான் நம்ம கூத்தாடி குடும்பம். என்ன சொல்ற? இந்த 5 விரல்கள் தான்
இந்த கூத்தாடி வாழ்க்கை அது எப்படி இந்த குடும்பம் சொல்லுமா எப்படிமா புரியுதா? ஆமாமா. இந்த 5 விரலும் எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போகும். கண்டிப்பா எங்க வந்தாலும் ஒற்றுமையா தான் வரும். இதுங்களுக்குள்ள மனசஞ்சலம் என்பது இருக்காது. ஆனா இதுங்களுக்குள்ள ஒரு நாள் நினைச்சா ஏற்றத்தாழ்வு வந்துதான். எதனால? யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் இந்த 5 விரலுக்குள்ள போட்டி வந்துருது. போட்டி வந்து விட்டது. அப்படி போட்டி வந்த உடனே இந்த கட்டவர்களாகப்பட்டது என்னன்னு சொன்னதா, பாதியில் பாதியானே அப்படின்னு சொல்லிச்சுனா, இப்படி கை நீட்டு அந்த என்னடா போயிடு காட்ட உங்க முன்னாடி திருப்பி பிடிச்சு காட்டு. இதை பிடிக்காது, அது ஒரு கையில பிடி. இந்த பொருளை பிடிக்கும் பொழுது இந்த 4 விரலும் ஒரு பக்கமாகும். ஆமா, இந்த கட்டவல் மட்டும் ஒரு பக்கமாகும். உண்மையா பொய்யாப்பா? தனித்து நிற்கும் பொழுது பாதி சுமை இந்த 4 விரல் சுமக்கிறாங்களாம். ஓஹோ, இந்த விரல் மட்டும் தனியா போயிடுது. ஆமா, உண்மை. பாதி சுமையை இந்த கட்டவல் சுமக்குதான். அப்போ அப்படி பாதி சுமையை சுமப்பது நான் தான். இந்த 4 விரல் தான். இந்த பாதி சுமையை சுமக்கிறது கட்டவரல். அப்ப நான் தான் உயர்ந்த ஆளு. இந்த கட்டவர் உங்களை விட இந்த கட்டவர் தான் பெரிய ஆளு. அப்படி பாதியில் பாதியான நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன். அப்படி இந்த மத்தளக்காரங்க ஒண்ணு இருக்கான் பாரு, அசோக்கு கம்பெனில மத்தள வச்சா நீங்க ஆட்ட ஆட முடியும், இல்லன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னடா கண்ணு தம்பி, இந்த ஊர் தானே அவன்? அம்மா அக்கா தங்கச்சி நாம பெரியம்மா எல்லாம் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். இல்ல அவங்களும் பெண் தான், நானும் பெண் தான் சொன்னேன். ஓ, ஈமுக்கு சொன்னீங்க. அப்படி தம்பி பாதியில் பாதியாளு பலவிதமும் காட்டலாம். இதுக்கு என்ன விளக்கம்? இந்த ஆள்காட்டுகளாகப்பட்டது தம்பி அதோ நிக்கிறான் பாரு ஏழுமலை பையன். இப்போ எந்த ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டினாலும் அந்த வீடு யாரு? அட அதிகமா போற அங்க பாத்தியா கை அங்க காட்டாது. அந்த அதிகமா அப்படி ஒரு பொருளை அதோ வர அப்பா, இதோ பாரு அம்மா, அதோ பாரு தெய்வம், அதோ பாரு கல்வி சாலை, அப்படி என்று ஒரு பொருளை குறிப்பது அடையாளம் காட்டுவது நான் தான். பல விதமா காட்டலானே. அப்ப நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு தாளக்காரன் 2 பேரும் ஆட்டாடுங்க ஆட்டம். உங்களுக்கு நான் தாளம் தூக்கி கொடுத்தாதான் நீ ஒழுங்கா ஆட்டாட முடியும். அப்படி அவனும் செய்யறானுங்க. நீதிக்கு தலைவனானே. இது யார் சொல்றது? இந்த நடுவில் இருக்கு பத்தியா? இந்த விரல நிறுத்தி பாரு. இந்த பக்கம் 2 பள்ளமா இருக்கும், இந்த பக்கம் 2 பள்ளமா இருக்கும். நடுமத்தில உயரமா இருக்கும். நடுமத்தில பள்ளமா இருக்கும். இல்லம்மா, எனக்கு ஒப்பாக்குதா? ஆமா, கொஞ்சம் இந்த நடுவில் விட்டது உயர்ந்து நிக்குதா? அப்போ ஒரு நீதினு வரும்பொழுது உயர்ந்தவன் பேசணும். ஆமாமா, அதை நம்ம காதல வாங்கணும். ஜமால வந்துட்டோம். இப்ப ஊருக்காரர் பேசுறதா வாத்தியாரி தான் பேசி ஆகணும். உதவானாலும் நான் தான். நீ தான் வாங்கி ஆகணும். உதவ வாங்கினாலும் பணம் அதிகமா வாங்கினாலும் எதை பண்ணாலும் நீ தான் போய் காசு குத்துடணும். ஐயோ பின்ன ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளைங்க பணத்தை கை பார்த்துனே இருப்பாங்க. 2700 ரூபாய் சம்பளம் உனக்கு. ஐயோ, பணம் கூட எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி நீதிக்கு தலைவனானே. ஆண் வேஷக்காரன் சரி, பெண் வேஷக்காரன் சரி. இந்த ஏழுமலை ஒரு ஆள் இருந்தா ஆடாதுன்னு ஆட்டி வச்சிருவான். புரியுதா? ஆடாதுனையும் பெரிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருவான். அது நம்ம குலத்தொழில். ஒண்ணுமே தெரியாத கலையில் நில்லு. ஏழுமலை அசோக் இருந்தா ஆடாத காலம் ஆடும். அப்படி இந்த ஆடவன் கொண்டு இந்த கட்டவாரில் தான் இந்த ஏழுமலை அகமா கொண்டாடுறான். நிரந்தர செம்பொன் மேனியானே. அந்த மாதிரி தான் சொல்லக்கூடாது. நம்ம இப்படிலாம் பழகல. நிரந்தர செம்பொன் மேனியானே. இது யார் கேக்குறது? இந்த மோதிரப்பட்டது ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி சுப நிகழ்ச்சி முன்ன இந்த தங்கம் மோதிரமாகப்பட்டது. நீ நானும் மோதிரம் மாத்திக்கணுமா? ஆமா. எங்க அந்த மோதிரம்? அடமான அப்படி இந்த மோதிரமாகப்பட்டது தங்கம் வெள்ளி வைரம் நம்ம ரத்தினங்களால் எதுவாக இருந்தாலும் இந்த மோதிர விரல் தான் முதல்ல போடுவாங்களாம். அப்படி இந்த கெட்டிக்காரன் அகமா கொண்டாடுறான். இன்னும் ஒரு விரலுக்கு இது சுண்டி விரல். இந்த சுண்டு விரல் தான் நானும் இந்த ஆட்டை பாக்குற பாமர மக்களும். நீ கிடையாது. உனதான் நடுவில் சொல்லிட்டு
இந்த சுண்டு வரல் தான் நானும் இதோ இந்த திருவிழாவில அமர்ந்து தெருக்குத்து பாக்குறாங்க பாரு இந்த மக்களும் ஏன்னா நீங்க எல்லாம் உங்க பெருமை சொல்லிட்டீங்க இது ஒண்ணுத்துக்கும் உதவாது நாங்களும் ஒண்ணுத்துக்கு உதவாதவதான் நாங்க என்ன பேச முடியும் அமைதியா கதை கேக்குறாங்க பாரு நான் ஏதோ பேசிட்டு பத்தியா அப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது நாங்க எதை போய் சொன்னா உங்ககிட்ட எடுபடாது நான் என்ன செய்தேன் எனக்கு வேற எங்க வழி கிடையாது திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை வேற வழியே கிடையாது திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை இந்த மாரியம்மன் ஆலயத்துல வந்து ஒரு சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை நோக்கி பாதிமதி அணிந்தோர் தன்னை பணிவுடன் வணங்கலானே பாதிமதி யார் அணிந்தது உட்கார்ந்தாக பரமக்கடவுள் அண்ணவரை பார்த்து ஐயா பரமக்கடவுளே ஐயா பரமக்கடவுளே வணக்கம் ஐயா அப்படின்னு உரைத்த உடனே அந்த பரமக்கடவுளை காட்சி கொடுக்கும் பொழுது அவருக்கு இந்த 5 விரல்ல முதல் எந்த விரல் தென்படும் எந்த வரல மச்சான் முன்ன எதிர்க்குது அப்ப அந்த பரமக்கடவுளுடைய அனுகிரகம் யாருக்கு முதல்ல வந்து சேரும் உன் கையை மடிக்கணும் உன் கை அப்படியே போயிடும் யாருக்கு வரும் யாருக்கு இந்த சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் யாரு நீதான் நானும் இந்த பாவம் அப்போ நீங்க எல்லாம் அகபாவம் கொண்டவங்க நாங்கெல்லாம் கடவுளுடைய அம்சத்தை பெற்றவர்கள் புரியுதா அப்படி உன்னை சொல்லி குத்தம் இல்ல கல்வி செல்வம் ஞானம் வீரம் எங்க இருக்குதோ அவனே உயர்ந்தவர் காசு பணம் பொன் பொருள் திமிரு அகமாவம் இருக்கலாம் இன்னைக்கு வர நாளைக்கு போயிடும் அப்படி அகபாவம் கொண்டு ஆடாதீங்க அது உன்னை சொல்லி குத்தம் இல்ல விந்து வித்த போதே வந்து வித்தவாறு உன் தாயின் கருவில எப்ப விந்து உதித்ததோ அப்பயே உன்னை எழுதிட்டுவான் பிரம்மதேவன் இவன் இப்படிதான் இருக்கணும் இந்த கதை எனக்கு தான் சொல்ல வந்தேன் இதெல்லாம் இதெல்லாம் ஊங்கோட்டி கேட்டுக்கிற